வணக்கம் மக்களை, வெல்கம் டு கௌதம் டாக்ஸ் மக்களை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பழனி தான் மக்களை. பார்த்தாலே தெரியும். நாம் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தான் லாஸ்ட்டாக மாலை போட்டு வந்திருந்தோம். அதனால தான் இப்போ வந்திருக்கோம் மக்களை. திடீர்னு கீழே பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாத மாதிரி தெரியுது. நான் மேலே போனால் கூட்டமாக இருக்கும். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக பழனியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக தான் இருந்துகிட்டே இருக்கும் மக்களே. அதே போல் நாம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபோன் கொடுத்துட்டு போயிடுவோம். மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது. அதே போல் பழனிக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். அவன் தான் வாடா போகலான்னு இழுத்துட்டு வந்தான். அவன் லாஸ்ட்டாக காட்டுற பாருங்க, அவன் வீடியோவிலே வர மாட்டேங்கிறான். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் கொடுக்க வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா க்யூ, ஃபோன் கொடுக்குறது இவ்வளோ க்யூ இருக்குது. அங்கே பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இங்கேயும் இவ்வளோ கூட்டம்னா, சரி ரைட்டு மேலே ஃபுல் கூட்டமாக தான் இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலே போய் தரிசனம் பண்ணியாச்சு. செம்ம கூட்டங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி பார்க்குறது. இந்த வழியாக தான் போகணும். அடுத்தது இடும்பன் கோயில் நோக்கி நடக்க ஆரம்பிச்சாச்சு. நாம் பார்த்தீங்கன்னா இடும்பன் கோயில் பக்கத்தில் தான் பார்க்கிங்கில் நம்ம வண்டி போட்டிருக்கோம். இவன் தான் என் ஃப்ரெண்டு. இவன் தான் பழனிக்கு இழுத்துட்டு வந்தான் பாருங்க. வீடியோவில் ஃபேஸே காட்ட மாட்டேங்கிறான். இங்கே பாருங்க, ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஞாந்தர் சிப்ஸ் வாங்கியாச்சு. ஞாந்தர் சிப்ஸும் பஞ்சாமிரதம் வாங்கினோம். பஞ்சாமிரதம் பார்த்தீங்கன்னா அவன் வச்சிருக்கான். பைக்கு நிறுத்துற இடத்துல வந்தாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடும்பன் கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இடும்பன் கோயில் ஏற முடியாது நினைக்கிறேன். ஏன்னா சரி வெயிலாக இருக்குது. இங்கே காரை சுடுது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. சரி இங்கே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்காம போனால் இடும்பர் கோச்சு வரும். அதனால் அடிவாரத்தில் போய் நம்ம சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்பிடலாம் வீட்டுக்கு. வாங்க மகளே, இடும்பரை போய் தரிசனம் பண்ணலாம். நம்ம கீழே இருந்தால் தரிசனம் பண்ணுறோம். ஏன்னா மேலே ஏற முடியல, ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது. நம்ம அடுத்த டைம் வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நேரமாக இடும்பர் பார்க்குற மாதிரி பண்ணிக்கலாம். காலையில் இடும்பன் மலையில் பார்த்தீங்கன்னா வேலையாகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா மண்டபம்லாம் புதுசாக கட்டுறாங்க. மண்டபம் ஃபுல்லாக கட்டிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன எவ்வளோ வெயில் அடித்தாலும் போய் அவரை தரிசனம் பண்ணலாம். பிரச்சனையே இருக்காது. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா பசிச்சு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.